ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வாய்ஸ் ஆஃப் குட் சேனல். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளரும் நாமக்கல் மாவட்ட மதிமுக அவைத் தலைவருமான அண்ணன் ஜோதி பாஸ் அவர்கள் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வாய்ஸ் ஆஃப் யுவர் நேயர்களுக்கு மறுமலர்ச்சி திமுகவின் சார்பாகவும் ராசிபுரம் நகர மக்களின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாமக்கல் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் அவர்கள் அனம்பாளையம் கிராமத்துல புதிய பேருந்து நிலையத்தோட அமைச்சே தீர்வேன், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஐயா என்ன சொல்றீங்க? அதாவது அவரு சொல்லியிருக்கிறது பேரவை அமைச்சே தீர்வான்னு சொன்ன மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா எங்க காதுக்கு எப்படி எல்லாம் விழுதுன்னா, ராசிபுரம் நகரத்தை அழித்தே தீர்வேன், அழிப்பதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேங்கிற மாதிரிதான் எங்க காதுக்கு விழுதுங்க. ராசிபுரம் நகரத்தை நாங்க பஞ்சாயத்தை ஆக்காம ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் எங்க காதுல விழுது. இந்த மாதிரி பூச்சாண்டி எல்லாம் நாங்க நிறைய பார்த்துருக்கிறோம். இறுதி வரைக்கும் போராடுவோம், கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் போராடுவோம். இது தேர்தல் இந்த போராட்ட களத்தை இவங்க அறிவிப்புள்ள விடுறதுனால நாங்க நிறுத்த மாட்டோம். தேர்தல் ராசிபுரம் சட்டமன்ற தேர்தல்ல விவாத பொருளே இதுதான். இறுதி வரைக்கும் இந்த திட்டத்தை நிறுத்துற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம அனம்பாளையம் டு பவர் ஹவுஸ்ல புதிய தார் சாலை பணி நடந்துட்டு இருக்கு. இதனால மக்களுக்கு என்ன பயனுங்க? அது இப்பதான் இந்த விஷயத்த நாங்க கேள்விப்படாத அந்த பொதுக்கூட்டத்துல தான் அந்த மாதிரியான அறிவிப்புலாம் அறிவிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அது ஒரு நீண்ட பெரிய ஒரு உள்நோக்கத்தோட தான் அது நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த திட்டமே அந்த சாலையை அமைப்பதுல எந்த விதமான பயனும் கிடையாது. ஒரே ஒரு பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிதான் சொன்னதான் உங்களுக்கு புரியும். அதுதான் சொல்லுவாங்க. இப்ப நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்கள் அந்த பைபாஸ்க்கு வெளியிலேயே குமிஞ்சிருந்து அங்கேயே பேருந்து இறங்கிட்டாங்க. அந்த பைபாஸ்லயே இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகாம அங்க போய் வரவங்க இறங்குறது, மறுபடியும் வர பஸ்ல ஏறி போறது. இதனால பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ளுக்கு பூந்து வந்த கால நேரத்தை தவிர்க்கிறதுக்கோசரம் பொதுமக்கள் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, அங்கேயே பண்ணாங்க. அப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட் பயனில்லாத வகையில ஆன உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் மக்கள் நலன்கிறதாம அந்த பேருந்து நிலையத்தை காப்பாற்றுறவங்க பேரணையை பயன்படுத்தாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கூடாரத்தெல்லாம் அகற்றி மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கிற வகையில கட்டாயமா நீ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டு திட்டமிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏகப்பட்ட சிரமம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து ராசிபுரத்துல நாங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆலூர் கேட்ல இருந்து ஒரு பஸ் ஏறோம். ஆலூர் கேட்ல பஸ் ஏறி நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போடுவோம். அங்க இறங்கி உடனே போயிடலாம். இப்பதான் கேட்டீங்கன்னா, உள்ளுக்கு 2 கிலோமீட்டர் சேர்த்து உள்ளுக்கு போயிட்டு அங்க ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் நாங்க நாமக்கல் நகரத்துக்கு போயிடுவோம். இதே தான் இங்க நடக்க போகுதுங்க. ராசிபுரத்தை இந்த பவர் ஹவுஸ்ல இருந்து அனம்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு இங்க சாலை ஏற்கனவே இருக்கு, சாலை உருவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நோக்கம் என்னன்னு கேட்டா, இது பெருசா இதுல தூரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ராசிபுரம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ராசிபுரம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அனம்பாளையத்துல இவங்க திட்டமிட்டு இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தூரம் 6.8 கிலோமீட்டர். சரிங்க, 6.8 கிலோமீட்டர் தான். 6.8 கிலோமீட்டர். இதே ஆலூர்கேட் வழியா போறப்ப நேஷனல் ஹைவேஸ்ல அமைந்த 60 அடி சாலை வழியா போனுச்சுன்னா 7.1 கிலோமீட்டர். சரி சரிங்க. 120 அடி சாலை விரிவாக்க செல்வி சுத்திட்டு போனுச்சுன்னா 9.5 கிலோமீட்டர் வருது. இப்ப 2 ஆலூர்கேட் வழியா போய் இந்த 60 அடி சாலையில போனா 7.1 கிலோமீட்டர் தான் வருது. அணைப்பாளையத்துல கவுண்டம்பாளையம் வழியா உள்ளுக்கு போது அணைப்பாளையத்தை போறது 6.8 கிலோமீட்டர் கூட ஒரு வித்தியாசம் கிடையாது. இல்ல இதுக்கோசரம் பல கோடி ரூபாய் அரசு பணத்தை வீணடிச்சு செலவழிச்சு. நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசிபுரம் மக்கள் என்ன கேட்டீங்கன்னா, மக்கள் முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு சௌரியமா இன்னைக்கு போக்குவரத்துக்கு சௌரியமா இருக்கிறதா ஆலூர் கேட்டு. ராசிபுரத்தை எடுத்தா ஆலூர் கேட்டு தான். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தாம ஆலூர் கேட்டு மட்டும் தான் பயன்படுத்த ஆரம்பிச்சுவாங்க. மக்கள் யாரும் அந்த படையப்பா பாஸ்கோடைய பேருந்து நிலையத்துக்கு போக மாட்டாங்க. படையப்பா நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போக மாட்டாங்க. அதனால என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ராஜேஷ்குமார் என்ன திட்டமிட்டு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு ரோட போட்டு இதோட கட் பண்றாரு. ராசிபுரம் மக்கள் ஆலூர் கேட்டுக்கு போய் நிக்காம கட்டாயமா புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லி
அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தை உருவாக்கி ராசிபுரம் மக்களுக்கு சொல்லணும் துயரத்தை கொண்டு கொடுக்குறாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து குதிரை குழி பொறிச்சது, குதிரை குப்புறத்தள்ளது இல்லாம குழி பொறிச்சுதான். அந்த மாதிரி இவர் மாவட்ட செயலர் என்ன ராஜேஷ் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா, வந்து நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நாசமா போடுறா அப்படின்னு நினைச்சா கூட நீ இன்னும் நாசமா போடுறான்னு சொல்லி ஆண்டவர் கேட்டு போறது தடுக்கிறாரு. தினசரி ராசிபுரம் மக்கள் வந்து வெளியூருக்கு போகணும்னா, சேலத்துக்கு போகணும்னா 5 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போகும். அது நம்ம கேட்ல பஸ் ஏறி போகலாம். அந்த கேட்ல பஸ் ஏற்ப தடுக்கிறதுக்கோசரமே சுத்திட்டு போகணும். அதே மாதிரி ஆளுங்கட்டு வந்து யார் இறங்கி ஆளுங்கட்டு யார் உள்ளுக்கு வரக்கூடாது. பஸ் ஸ்டாண்ட்ல தான் உள்ளுக்கு போந்து மறுபடியும் இப்படி சுத்திட்டு வரணும். இதுக்கோசரமே இந்த படையப்பா பாஸ்கரை பாதுகாக்கிறதுக்கோசரமே இந்த சாலை அமைக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்ல, சாலையா பல கோடி ரூபாய் அரசு கொடுத்த வீடு செய்யறாங்க. இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இதற்கும் துணை கூடாது. அப்படிங்களா? மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு சாதாரண திருச்செங்கோட்டுல ஒரு கிராமத்துல வந்து ஒரு சாதாரண மக்கள் வந்து பட்டா கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு ஆய்வுக்கு போறாங்க. அந்த ஆய்வுக்கு போறப்ப அந்த வீட்டுல வந்து அந்த பொதுமக்கள் அந்த குடியிருக்க அந்த பட்டாதாரர் வந்து குடியில வெளியில இருக்காரு. அந்த வீட்டை வந்து அவர் புதுப்பிச்சிட்டு இருக்காரு. அந்த வீட்டை பார்த்தாவே தெரியுது, புதுசா சுண்ணா படிச்சிருக்காங்க, எல்லாம் புதுசா கட்டி ஒழுங்கு பண்ணிருக்காங்க. அதனால அவர் வெளியில இருக்காரு. அந்த சாமானிய மக்களை வந்து மிரட்டி நீ எப்படி வெளியில குடியிருக்கலாம், நீ எப்படின்னு சொல்லி தேவையில்லாம சாதாரண மக்களை மிரட்டுறாரு. மாவட்ட ஆட்சியர் இந்த வேலையை செய்யறாங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து அது என்ன வீட்டை புதுப்பிச்சிருக்காங்க. வீட்டை புதுப்பிச்சு புதுசா எல்லாமே வந்து பெயிண்ட் ஒர்க்கிங் எல்லாம் நடந்துருக்குது. அங்க வந்து யார் இருக்க முடியும்? உள்ளுக்கு பூந்து பார்த்தா இங்க சமையல் வீடு வேலை செஞ்சுட்டு இருக்க, பராமரித்து வேலை பண்ணிட்டு இருக்க, வீட்டுல உட்காந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. வெளியில போய் அதை கூட வந்து மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து பணிகள் வந்து நான் குறை சொல்லாங்க. எல்லா விதத்தையும் உள்ளுக்கு போது ஆய்வு செய்யறாங்க, பண்றாங்க, பிடிக்கிறாங்க, ஒரு கோரிக்கை முன் வச்சு நடவடிக்கை இருக்காங்க. ஆனா அளவுகோல் இருக்குது இல்ல. சாதாரண மக்கள்கிட்ட போய் உங்க வீரத்தை காமிக்கிறீங்க. அனைத்து விதிமுறைகளுக்கும் ராசிபுரம் நகர மக்களுக்கே எதிராக செயல்பட்டு இருக்க திமுக மாவட்டத்தில் எதை சொன்னாலும் நீங்க கேட்கறீங்க. எந்த விதத்துல இது நியாயமான அரசியல் பலத்தை கண்டு பயப்படுறாங்க? இல்ல நீங்க வந்து அதுக்கு எங்களுக்கு அதாவது இப்ப இந்த அவசியம் இந்த ரோடு வந்து அமைக்கிறது அவசியமே கிடையாது. இப்ப இதுல என்ன பாதிப்பு அவசியம் கிடையாது. இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்காக தான் இந்த சாலை அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த அணுகு சாலை திட்டத்தினால ஆண்டூர் கேட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குல்ல, ஆண்டூர் கேட் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குங்களான்னு நினைக்கிறேன். உறுதியா இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முழுக்க பவர் ஹவுஸ்ல இருந்து ஆண்டூர் கேட் வரைய சாலை துண்டிக்கப்படுது. இங்க இருந்து போக்குவரத்து துண்டிக்கப்படுகிறது. ராசிபுரத்துல இருந்து தேவைப்படைய எல்லா பேருந்துகளும் இந்த கவுண்டம்பாளையம் இந்த பவர் ஹவுஸ் வழியா உள்ளுக்கு போந்து அனப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்க இருந்து சுத்திட்டு வந்துதான் சேலத்துக்கு போறதா இருந்தாலும் ஈரோட்டுக்கு போறதா இருந்தாலும் அந்த சுத்திட்டு தான் வரப்போகுது. ஆக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பகுதியில வந்து மக்கள் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்து சேலத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, நாமக்கலுக்கு போறதா இருந்தாலும் சரி, ஈரோட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஆண்டூர் கேட்ல இறங்கி அங்க வந்து மக்கள் வந்து இறங்கி பஸ் ஏறி போக்குவரத்து ராசிபுரத்து நுழைவாயில இன்னைக்கு ஆண்டூர் கேட்டு இந்த திட்டம் நிறைவேறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசிபுரம் மக்கள் ராசிபுரத்துல இருந்து வெளியூருக்கு போற மக்களும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் ஏறி ஆகணும். வெளியூர்ல இருந்து ராசிபுரத்துக்கு வர மக்களும் ராசிபுரத்துக்கு வரணும்னு நினைச்சாவே ஆனா வந்து படைப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் ராசிபுரத்துக்குலாம் வரணும். ஆண்டூர் கேட் வந்து முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. அப்ப அங்க ஆண்டூர் கேட்டுடைய இன்னைக்கு வந்து மக்களுடைய போக்குவரத்துனாலதான் ஆண்டூர் கேட் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. முற்றிலுமா ஆண்டூர் கேட்ட வளர்ச்சி வந்து முற்றிலுமா தடுக்கப்படக்கூடிய திட்டம் இது ராஜேஷ்குமார் திட்டமிட்டிருக்காரு. இதை ஆண்டூர் கேட் மக்கள் வந்து இந்த திட்டத்தை ராஜேஷ்குமாரோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு இதை நிறுத்தணும். முதல்ல நிறுத்தணும். இதுல வந்து ஆண்டூர் கேட் ராசிபுரம் நகர மக்கள் பாதிக்கப்பட போது மாதிரியே ஆண்டூர் கேட் கிராமமும் முழுக்க பாதிப்படைக்கும். கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது வந்து 100% வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, இன்னைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, இப்ப கேட்ல இருந்து ராசிபுரத்துல கேட்ல இருந்து மாணவர்கள் பையாமான மாணவர்கள் படிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்ப அவங்க ராசிபுரத்துக்கு வரணும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அனப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அனப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து
அணைப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட், படைப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ வந்து தான் ராசிபுரம் டவுனுக்குள்ள வந்து இந்த பக்கம் வர முடியும். 2 பஸ் ஏற மாதிரி இருக்குங்க. ஆமா, அதே வந்து இருக்கும். அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வரக்கூடிய வெளியூர்ல இருந்து சேலத்துக்கோ ஈரோட்டுக்கோ கோயம்புத்தூருக்கோ போறவங்க நள்ளியூர்ல வந்தாலும் சரி இருந்தாலும் சரி நீங்க ஆண்டூர் கேட்லயே இறங்கி நம்ம வந்துட்டு. ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் ராசிபுரத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை வந்து இப்ப உருவாக்குறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட திமுக மாவட்டத்திலும் உருவாக்குறாங்க. இதனால வந்து ராசிபுரம் மக்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி மட்டுமல்லாமல் நேரம் வந்து நேரத்தை அவசியம், நேரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவாங்க. எங்க ஒரு இடத்துக்கு போனாலும் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகும். அந்த மாதிரி சூழலுக்கு ராசிபுரம் மக்களை கொண்டு பாதுகாப்பு இல்லாம சூழல் ராசிபுரம் அந்த இடத்துல நீங்க போயிட்டு இப்ப ஆண்டுகட்டில இருந்தா கூட நான் உடனே வந்துடலாம். ஆனா அந்த இடத்துல போய் ஒரு திக்கு தெரியாத காட்டுக்குள்ள வனாந்தர காட்டுக்குள்ள போய் எங்களை இறக்கி விட்டு வரனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் கடுமையா பாதிப்பாங்க. இந்த பாதிப்பை உண்டு பண்றதுதான் வந்து நான் அமைச்சர் தீர்வுன்னு சொல்லிட்டு ராசிபுரத்தை மட்டும் நான் அழிக்க மாட்டேன், ஆண்டூர் கட்டையும் அழிப்பேன், முன் வச்ச கால நான் பின்மை மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜேஷ்குமார் அறிவிச்சிருக்காரு. ஏன் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட பாதிப்பு வருதுன்னு தெரியுதுங்க. இந்த செய்தியை வந்து மாவட்ட ஆட்சியரிடம் கொண்டு போனீங்களா? இந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெரிய பேருந்து நிலைய திட்டத்துல வந்து அரசு தரப்புலையும் சரி, மாவட்ட நிர்வாகத்தையும் சரி, நகராட்சி தரப்புலையும் சரி ஒரு நேர்மையான முறையில் அவர்கள் நடந்துக்கிறது எல்லாமே மறைமுகமா வெளிப்படையற்ற தன்மையில் தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சாலை திட்டத்தை கூட இது வரைக்கும் அறிவிப்பவர்கள் கிடையாது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எங்களுடைய எந்த குரலையுமே ராசிபுரத்துல வந்து கடையெடுப்பு, முழு கடையெடுப்பு நடந்துச்சு. உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அணிதிரண்டு போய் முனிசிபாலிட்டியில மனு கொடுத்துருக்காங்க. நகர்மன்ற உறுப்பினர் நேரில் சந்திச்சு மனு கொடுத்துருக்காங்க. சுதந்திர நாள்ல விடுதலை நாள்ல வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துல வந்து ராசிபுரம் நகரம் முழுக்க கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு எடுத்தாப்புல வந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரில் சந்திச்சு மனு கொடுத்துருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையான அறிக்கை கொடுத்திருக்காங்க. தேசிய திராவிட முற்போக்கு தேமுதிக தலைவர் பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடுமையாக அறிக்கை கொடுத்திருக்காங்க. SPTI தலைவர் மாநில தலைவர் வந்து கடுமையாக அறிக்கை கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் வந்து நேரடியாக பார்வையிட்டு கடுமையான முறையில் அறிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. போன வாரம் கூட வணிக பேரவைக்குடைய தலைவர் விக்ரமராஜ் வந்து நேரில் சந்திச்சு திட்டத்தை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவ்வளவு நடந்தும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் கடுகளவு கூட எங்கள்கிட்ட கூப்பிட்டு என்னன்னு கேட்டது கிடையாது. இது கேட்டது கிடையாது. ஆமா, இதுல வந்து அனைத்து விதத்திலையும் சட்ட விதிப்புகள் நடந்திருக்குது. அதையெல்லாம் நாங்க கோர்ட்ல கண்டிப்பா நிரூபிப்போம். மாவட்ட ஆட்சித்தலைவர் நீதிமன்றத்துக்கு வரவைப்போம். அதுல வந்து நாங்க வந்து ஒருபோதும் நாங்க வந்து பின்வாங்க. இதுக்கு அத்தனை சட்ட விதிகள் முறையிடணும். அவங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சிட்டாங்க, எல்லாம் மறைச்சிருக்காங்க. சட்ட விதிமுறைகளை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. அதை ஒவ்வொன்றும் நாங்க கோர்ட்டு நீதிமன்றத்தில் தெரிவிப்போம். நீதிமன்றத்தில் பதில் சொல்லக்கூடிய நிலைமையை நாங்க உருவாக்குவோம். இதுல வந்து இந்த நீதிமன்ற கோர்ட்டு வந்து உத்தரவிட்டுகளை இதுல யார் தவறு செஞ்சாங்களோ யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இதுல யாரெல்லாம் இதுல வந்து தலையிட்டிருக்காங்களோ உள்ளாட்சித்துறை அமைச்சர் நகர்ப்புற அமைச்சர் நேரில் இருந்து ராசிபுரம் நகராட்சியில் இருக்கிற கடைகளை ஊழியர்கள் கூட இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட யாரையும் நாங்கள் விட மாட்டோம். உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாட்டோம். இதுல முழு அளவுக்கு நாங்கள் விசாரணை வைப்போம். நல்லது. பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சும் பல போராட்டங்கள் நடத்தியும் இப்ப வந்து இந்த நிலைமையில வந்து ஒரு ஸ்தம்பித்த ஒரு தேக்க நிலையில இருக்குது. அதை பத்தி என்ன சொல்றேன்? அது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமா அரசு வந்து ஜனநாயக அரசா இருந்துச்சுன்னா இந்த போராட்டம் வரைக்கும் முடிவு வந்திருக்குங்க. நாமக்கல் மாவட்டத்துல வந்து சர்வாதிகாரமான ஒரு போக்கு மாவட்ட நிர்வாகத்திட்டையும் அப்படிதான் இருக்குது, அரசு தரப்புலையும் அப்படிதான் இருக்குது. நான் வந்து தமிழக அரசு பத்தி சொல்ல கிடையாது. நாமக்கல் மட்டும் ராசிபுரத்துல, குறிப்பா ராசிபுரத்துல வந்து அனைத்து துறைகளையுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது நடக்குது. இப்ப வந்து நாங்க வந்து ராசிபுரம் மக்கள் வந்து அனைத்து விதமான போராட்டங்கள் நடத்திட்டோம். ஆனா ஒரு துளி வந்து கூட வந்து இந்த திமுகவுடைய நிர்வாகிகள் மனசுல வந்து துளி கூட அந்த ஜனநாயக பண்புங்கிறது இல்லை. அதான் என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து அரசியல் ஜனநாயக ரீதியா போராட்ட ரீதியா அரசியல் இருந்து வந்தாங்கன்னா
இந்த மக்களுடைய போராட்டத்துடைய மதிப்பெண்ணு தெரியும். இவர்கள் அரசியலுக்கு வந்ததெல்லாம் வந்து ஊர் மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் அவங்க ரொம்ப உள்ளுக்கு போதெல்லாம் அதெல்லாம் வந்து பார்க்க விரும்பல சொல்ல விரும்பல. இது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இவர்களுக்கு வந்து ஜனநாயக ரீதியா மக்கள் மத்தியில இயங்காம பொறுப்புக்கு வந்தவங்க. அதனால ஜனநாயகம் என்னன்னு தெரியாது, மக்கள் உணர்வுன்னு என்னன்னு தெரியாது, அடிப்படையா என்னன்னு தெரியாது. இவர்கள் முதல்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பணத்தை வைத்து அரசியல் நடத்திக்கிட்டு அரசியல். அதனாலதான் இந்த சிக்கல் ஏற்படுது. இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து என்ன ஒண்ணு இல்லை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிபுரம் பேருந்து நிலைய கூட்டமைப்புடைய அதிமுக இருக்குது, மதிமுக இருக்குது, பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, திராவிட விடுதலை கழகம் இருக்குது, தமிழக வெற்றி கழகம் இருக்குது. இப்படி எல்லா அப்புறமேட்டு வந்து தினசரி மார்க்கெட்டுக்கு பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இவ்வளவு பேர் மாதம் ஒரு முறை 5 முறை நாங்க கூடி பேசிட்டு தான் இருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போறது. இப்ப சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்துட்டதுனால கொஞ்சம் தேக்க சூழல் இருக்க மாதிரி தோணுதே ஒழிய நாங்கள் தொடர்ந்து அதுல பயணப்பட்டு தான் இருக்கிறோம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா முக்கியமான காலகட்டத்தில் இருக்கு. இதுல நிறைய ஆவணங்கள் சேர்த்து தயாரிக்கிறது, நீதிமன்றத்துக்கு பதில் கொடுக்கிறது, இந்த விசாரணைக்கு தயாரா வந்து இதுல நாங்கள் கவனமா இருக்கிறனாலதான் இந்த போராட்ட வடிவங்களை சற்று வந்து கொஞ்சம் நாங்க வந்து அமைதியா இருக்கோம். குறைக்கல. எங்களுக்கு வந்து வேற வழியில நாங்க போராடிட்டு இருக்கீங்க. மக்கள் மத்தியில் நாங்க வந்து இயங்கிட்டு ஒழிய அரசு தரப்புலையும் மற்ற நிர்வாக தரப்புலையும் நாங்க இயங்கிட்டு இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போறதுக்குள்ள வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்ப வந்து எங்களுடைய வந்து பேருதலை மீட்பு கூட்டணி தலைவர் வந்து போன வாரங்கட வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை வந்து அவர் தலைமையில தான் நீதிமன்ற உத்தரவு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட அவர் தலைமையில் தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது சம்பந்தமா வந்து நீதிமன்ற சமாச்சாரமா எங்க பேருந்து மீட்பு கூட்டமைப்பு தலைவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு இருக்கிறாரு. அது பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்துறது இருக்காரு. அவரு முழுமையா வந்து அதுல என்னென்ன செய்ய போறாங்கன்னு போராட்ட அறிவிப்புகள் அதுல வெளியிடுவார். நாம வந்து அதுல வந்து போராட்டம் தொடர்ச்சியில நாங்க போராட்டம் போராட்டத்துல போறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து அதுல வந்து அறிவிப்பாரு. இந்த விசாரணைகளால இருக்கனால இப்ப தேக்கல இருக்கிற மாதிரி தோணுதே ஒழிய இந்த பிரச்சனையை நாங்க ஒருபோது நாங்க வந்து ஓய்வு பின்வாங்க மாட்டீங்க. பின்வாங்க கிடையாது. அது நாங்க இதாகவும் கிடையாது. தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்கோம். இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக சிறப்பு நேரங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த பேருந்து நிலைய மீட்பு போராட்டம் துவங்கிய காலத்துல இருந்து எங்களுடைய போராட்ட வடிவங்களுக்கு மிகவும் பக்கபலமாக எங்களுடைய குரலை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற வாய்ஸ் ஆஃப் யுவர் சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.